இந்த வெற்றி என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அவருடைய நலத்திட்டங்கள், அதற்கு மேலாக இந்தியா கூட்டணியின் சித்தாந்தம், அதாவது மாநில உரிமைகளை மதிக்கின்ற மதச்சார்பற்ற எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்கின்ற சித்தாந்தத்துக்கு கிடைத்த வாக்காக தான் அதை கருதுகிறேன். தேர்தலுக்கு முன்னே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை இந்தியா கூட்டணி தமிழகத்தில் 20 சீட்டு கூட வாங்காது, அது டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க கோயம்புத்தூர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப 40 தொகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய பிலேட்டட் பர்த்டே விஷஸை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று அவருக்கு பிறந்த நாள் என்று கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல பிறந்த நாள் பரிசு அவருக்கு வரவில்லை, ஆனால் ஒரு ரியாலிட்டி செக் நேற்று அவருக்கு பரிசாக வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய பல நிலவரத்தை நேற்று அவர் புரிந்திருப்பார். தமிழ்நாடு அந்த இந்துத்துவ அரசியலை விரும்புவது கிடையாது, எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற அரசாங்கத்தை தான் விரும்புகிறது. அடக்கமாக இருக்கும் அரசியலை தமிழ்நாடு விரும்புகிறது என்பதை அவர் நேற்று உணர்ந்திருப்பார் என்று நம்புகிறேன். சந்திரபாபு நாயுடு கிட்ட கூட்டணி கொடுக்கிறாங்க ராகுல் காந்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா சந்திரபாபு நாயுடு தெளிவா நான் வந்து இந்த பேச்சுவார்த்தை இது என்னுடைய ஸ்தானத்தை எல்லாம் தாண்டிய கேள்வி. இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு எங்களுடைய கூட்டணி இன்டாக்டா இருக்கிறது. எங்கள் கூட்டணிக்கு புதிதாக கட்சி வருகிறதா இல்லையா என்றால் நான் சொல்லும் நிலையில நான் இல்லை. இந்த முறை தொடர்ந்து பிரதமரா மோடி நீடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால அவர் எல்லாரையும் அரவணைச்சு செல்கின்ற மனப்பான்மை அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவர் குஜராத்ல இருக்கும் பொழுது கூட ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் தான் நடத்துறாரு. அசம்பிளிக்கு வருவது கிடையாது, கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பழக்கம் கிடையாது. இந்த பார்லிமெண்ட்ல கூட 2 தடவையும் அவரோட ப்ரூட்டல் மெஜாரிட்டி, அதாவது அசூர பலம் வைத்திருக்கிற ஒரு பெரும்பான்மை வைத்து அரசாங்கத்தை நடத்தினார். அவர் பாராளுமன்றத்துல நான் இருந்த வரைக்கும் அவர் பதில் சொல்றதுதான் பழக்கமே கிடையாது. அதனால ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் மற்றவர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய நிலை, பாராளுமன்றத்துல பதில் சொல்ல வேண்டிய நிலையெல்லாம் அவருக்கு புதிதான அனுபவமா இருக்க போகிறது. அதெல்லாம் எப்படி கையாள போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. எல்லாற்றை விட அயோத்தியாவில் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பதுதான் ராம பரமாத்மா கொடுத்த வரமாக நான் கருதுகிறேன்.